நம்ம இன்னைக்கு இந்த முட்டையை வச்சு ஒரு அருமையான யம்மியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, அதுவும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதை எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவையெல்லாம் எடுத்துகிட்டு 1/4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மஞ்சள் கருவு தனியாக எடுத்திருக்கேன், ஒயிட் வந்து தனியாக எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாதத்தை நல்லா வடித்து உதிராக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா இதில் நான் 15 பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு நல்லா இந்த நெய்யில் செவந்து வரணும். அப்போ தான் அது வந்து நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். இந்த வரமிளகாய் நல்லா இந்த நெய்யில் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அது வதங்கட்டும். கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். இல்லைன்னா மசாலா கருகி போயிடும். இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். இன்னும் நான் சால்ட்டு சேர்க்கவே இல்லை, இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போ இதில் மல்லித்தலை போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டோம்னா ஒரு சூப்பரான கார்லிக் முட்டை சாதம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு, பரிமாறலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதாவது கார்லிக் முட்டை சாதம். இது பேச்சுலர் பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.